யாழ்ப்பாணத்தில் காலாகாலமாக இயங்குற டாட் என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட 27 வருடங்கள் பூர்த்தியை முன்னிட்டு வந்து குலுக்கல் முறையில் வாஷிங் மிஷின், டிவி, மிக்சி, அதோட எக்கச்சக்க பரிசுகள் உற்சாகமாக இந்த நிகழ்வை சிறப்பிக்க முதலாம் பரிசுக்குரியவர், இரண்டாம் பரிசுக்குரியவர், மூன்றாம் பரிசுக்குரியவர் 27 ஆண்டுகளை கடந்து 28வது ஆண்டில் காலடி வரைக்கும் நிறுவனத்துக்கு மூன்றாம் பரிசனை பெறுகின்றவர் அவர் வேறு சார்பல்ல, 2 எழுத்துக்களில் சுஜி. சுஜி சுஜி வாருங்கள். வாஷிங் மெஷினை பரிசாக பெறுகின்றவர் ரெண்டு தான் எழுதி போட்டுனாங்க. மகன் பேர்லாம் போட்டது, ஆனால் பரவாயில்ல விழுந்துட்டு லக் அடிச்சிருக்கு. அவற்றெல்லாம் எங்களுக்கு அடிச்சு. கடைசியாக நீங்கள் இந்த எழுதி போடைக்கு வந்து எவ்வளவு பெறுமதிக்கு வந்து பொருட்கள் வந்து கொள்வன செய்தது? நாட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு சும்மா சிம்பிளாக பார்க்கலாம். பாணிமம் கோயில்ன்றது வந்து கோயில் எப்போயுமே ஒரு தூய்மையாக இருக்கணும். அதுங்க நாட்டுக்குள்ளே போய்க்கே பார்க்கலாம். நாட்டு எப்போயும் ஒரு பளிச்செண்டு தான் இருக்குது. முதலாவது பரிசு வின் பண்ணின வெற்றியாளருக்கு பக்கத்தில் நம்பிக்கையில் சும்மா எழுதி போட்டேன். அடுத்த முறை எழுதி போடுவீங்களா? பார்க்கலாம். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமான விருந்தினர் விடுதியில் நிற்கிறோம். என்னத்துக்காக வந்துட்டுக்கிறோம்னா வந்து கன நாளைக்கு பிறகு ஒரு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்றதுக்கு. என்ன சம்பவம்னா வந்து யாழ்ப்பாணத்தில் காலாகாலமாக இயங்குற டாட் என்டர்பிரைசஸ் கிட்டத்தட்ட 27 வருடங்கள் பூர்த்தியை முன்னிட்டு வந்து ஒரு குழுக்கள் பரிசு புதையல் என்றே சொல்லலாம். 7ஆம் மாதம் முதலாளி தேதியிலிருந்து 8ஆம் மாதம் 19ஆம் தேதி வரை டாட் என்டர்பிரைசஸ் அவன் கடையில் டவுனுக்குள்ள நீமாக்கல் பில்டிங்கில் வந்து டாட் என்டர்பிரைசஸ் தெரியாத ஆக்கள் யாழ்ப்பாணத்திலே இருக்க மாட்டீங்க. அப்போ அவையில் வந்து ஒரு குழுக்கள் முறையில் வந்து ஒரு பரிசு ஒன்று அறிவிச்சவன். இந்த திகதிக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 8ஆம் மாதம் 19ஆம் தேதி மட்டும் அவன் கடையில் 3500 ரூபாய்க்கு மேலே பொருட்கள் கொள்வனம் செய்கிறார்களுக்கு குழுக்கள் முறையில் வாஷிங் மிஷின், டிவி, மிக்சி, அதோட எக்கச்சக்க பரிசுகள் வந்து வழங்குறேன்ட்டு அறிவிச்சிருந்தவ. அந்த குழுக்கள் இன்றைக்கு தான் நடக்க போது. நானும் போய் ஆர்வமாக இருக்கிறேன். அந்த குழுக்களில் வின் பண்ண போயினோம்ட்டு டாட்டா என்டர்பிரைஸை பற்றி சொல்ல போனோம்னா என்னென்னு சொல்கிறேன், நீங்கள் தேடி உங்களுக்கு வேறு எந்த கடையிலையும் கிடைக்காத ஒரு பொருளை நீங்கள் வேணுமெண்டா அங்கே போய் கிடைக்கலாம். ஒரு வேல்யூவான க்ரீமாக இருக்கலாம், காஸ்மெட்டிக் ஐட்டமாக இருக்கலாம், ஃபேன்சி ஐட்டமாக இருக்கலாம், என்னென்னாலும் நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளலாம். அதில் வின் பண்ண போயினோம், என்னென்ன பரிசுகள்லாம் கொடுக்க போயினோம், அதோட மறக்காமல் டின்னரும் இருக்குது. அதில் கலந்து கொண்டு உங்களுக்கும் பயந்து கொள்ள போகிறோம். எங்கட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக தான் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1999ஆம் ஆண்டுலேருந்து வந்து இந்த டாட் என்டர்பிரைசஸ் வந்து இங்கே இயங்கி கொண்டு வரணும். இந்த வின்னர் ஒரு குழுக்கலண்டு வரைக்கும் அதில் வின் பண்ணுறாங்கன்ற சந்தோஷமே வந்து தனி. அந்த எக்ஸ்பிரஷனையும் பார்ப்போம். இன்றைக்கு இந்த விருந்தினர் விடுதியில் தான் வந்து ஒரு ஹோலில் ஃபங்க்ஷன் நடக்குது. எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கங்களை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றற்ற மகிழ்வு, சந்தோஷம் எங்கள் மனங்களிலே நிலைத்திருக்கிறது. காரணம் நீங்கள் அறிவீர்கள், நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. உங்களுடைய நிறுவனம், எங்களுடைய நிறுவனம், எல்லோருடைய நிறுவனம், எல்லோருடைய மனங்களிலும் நிறைந்த நிறுவனம் டாட் என்டர்பிரைஸ் நிறுவனம் இப்போது எத்தனை ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்கிறது என்று நாங்கள் பார்க்கும்போது அடடா இவ்வளவு காலங்கள் உருண்டோடி விட்டனவா என்கின்ற எங்களுடைய அந்த சந்தோஷமான பார்வையில் ஒரு முறை நாங்கள் மீட்டி பார்க்கின்றோம். 1999ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு உங்கள் நல்ல ஆசிகளோடு இன்று 27 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வகையிலே உயர்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கான அன்பு பரிசுகளையும் நாங்கள் வழங்கி வைக்க இருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்திலே சந்தோஷத்தோடு அறிய தருகின்றோம். இந்த நாள் என்றும் ஒரு பெருமதிக்குரிய நன்னாளாக போற்றப்படுகிறது. எங்களுடைய உயர்ந்த வாடிக்கையாளர்கள் எல்லோரையும் வருக 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 என அன்போடு வரவேற்கின்றோம். புதிதாக வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அதிர்ஷ்டசாலிகளாகிய வாடிக்கையாளர்களை உங்களுக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். நிறுவனத்தினுடைய உரிமையாளர், அங்கே பணிபுரிகின்ற பணியாளர்கள் சார்பாக சென்ற ஆண்டும்
இதே மாதிரி நாங்கள் வாடிக்கையாளர்களை மகிழ்வித்தோம், அவர்களுக்கு பரிசுகளை வழங்கினோம். எண்ணப்பாடு உற்சாகமாக இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் என்பதைத்தான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் இந்த நேரத்திலே உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாம் பரிசுக்குரியவர், இரண்டாம் பரிசுக்குரியவர், மூன்றாம் பரிசுக்குரியவர், ஆறுதல் பரிசுக்குரியவர். ஆறுதல் பரிசுகள் 10 இருக்கின்றது. ஆறுதல் பரிசுகள் 10 இருக்கின்றது. சொன்னதை போன்று நான் டாட் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினுடைய 27 ஆண்டுகளுடைய நிறைவு பூர்த்தியை முன்னிட்டு மிக மிக சிறப்போடு நடைபெறுவதற்கான ஒழுங்குகளாம் செய்யப்பட்டு இன்றைய இந்த கால நேரத்திலே நிகழ்வை சம்பிரதாயபூர்வமாக நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். எல்லோருக்கும் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர், மேலாளர், பணியாளர்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு முதலாவது நிகழ்வாக நாங்கள் ஒரு வரவேற்புரைக்கு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் தான் செய்யணும் என்று மனம் சொல்லுது. அதற்காக வரவேற்புரை, அந்த வகையிலே வரவேற்புரையை வழங்குவதற்காக எங்கள் நிறுவனத்தினுடைய டாட் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தினுடைய மேலாளர் கௌரவத்துக்குரிய குகதாசன் அவர்கள் வழங்குவார். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இந்த பொன் மாலை நேரத்தில் எனது உளமார்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எமது நிறுவனம் 27வது ஆண்டில் கால் பதித்து நிற்கின்றது. அதற்கு முழுமையான காரணம் உங்கள் ஒவ்வொருடைய பூரணமான ஒத்துழைப்பும். எமது நிறுவனம் பல ஆண்டுகள் வெற்றி பாதையை விட்டு செல்வதற்கு நீங்கள் நிச்சயமாக பூரண ஆதரவும் அன்பும் தந்து நிற்பீர்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நேரத்திலே உங்களை அன்போடு வரவேற்று எமது நிறுவனத்தினுடைய மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். உரிமையாளர் சதுரு அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் வாடிக்கையாளர்களுக்கு. அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 27 ஆண்டுகளை கடந்து 28வது ஆண்டில் காலடி வரைக்கும் எமது நிறுவனத்துக்கு தொடர்ந்து ஆதரவை தரும் வாடிக்கையாளர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காது நேரடியாக பரிசல் வழங்கும் நிகழ்ச்சிக்கு செல்வோம். அத்தோடு ராப்போசன விருந்தில் கலந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுருங்க கூறி விளங்கவை என்று சொல்வார்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட். ஆகவே அதற்கேற்ற வகையில் நடந்து கொண்டார். எங்கள் நிலையிலே 10 ஆறுதல் பரிசு தான் என்றாலும் நான் இங்கே அழைக்கின்றேன் கொன்சியா. உற்சாகமாக கைகளை தட்டி உற்சாகமாக கொன்சியாவுக்கான பரிசுகளை வழங்க திவாகரன். கொன்சியா இப்போது பரிசுகளை பெற்றுக் கொள்கின்றார் திவாகரன் அவர்களிடம் இருந்து. அடுத்ததாக குணசீலன் பரிசிலை வழங்க அதை பெற நிசாந்தன் மதுசன் வழங்க நிசா பரிசிலை பெற்றுக் கொள்கின்றார். பரிசுகள் இப்ப வழங்கி கொண்டிருக்கணும். வரன் சும்மாவரன் இல்ல, ரமாவரன் வாருங்கள். ரமாவரன் பரிசுகளை வழங்க கிசானி. சௌந்தர்யா. ஓகே சிவதர்சன். மூன்றுகளால் முதலாவது பரிசு 1, 2, 3 இருக்கு. நான் என்னென்ன வரப்போறேன்டா 3, 2, 1 தான் பெறப்போகின்றேன். அந்த வகையிலே 3ஆம் பரிசினை பெறுகின்றவர் அவர் வேறு சார்பல்ல, 2 எழுத்துக்களில் வருகின்ற பேருக்குரியவர் அவர்தான் இவர் சுஜி. வாருங்கள் வழங்கி வைக்கின்றார் எங்களுடைய கரிகிருஷ்ணா. பரிசுக்குரிய நபர் யார்? இது 2 எழுதுதான். சோவனா டீனா. சோவி உங்களுக்கு தான் அங்கே வைக்கின்றவர் குகதாசன். என்ன செய்கிறது அமைப்புக்காக 2வது பரிசு பெற்றுக் கொண்டிருக்கின்றார். பாராட்டுகள் உரித்தாகட்டும். நன்றிகள். இங்கே கம்பீர தோற்றத்தோடு எத்தனை கிலோ அழுக்கான உடைகளையும் ஒரு நொடி பொழுதிலே சிறந்த செலவுகளை உண்டு பண்ணுகின்ற வாஷிங் மிஷின், அதுவும் சிங்கர். அடே அப்பா,
வாஷிங் மெஷினை பரிசாக பெறுகின்றவர் வேறு யாரும் இல்லை எல்லோரும் அறிந்த தரணியா முதலாவது பரிசளியவர் கொஞ்சம் கூட கையெழுத்து முதலாவது பரிசு வந்து அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பெரும் மதிப்புக்குரிய சந்துரு அவர்களை நான் அழைக்கிறேன். சந்துருக்கு பார்ப்போம் முதலாம் பரிசுக்குரிய என்னுடைய அன்புக்குரிய நேர் வாதிக்கார் நேர் தான் வருது டிவியில ஞாபகம். தரணியா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வாய்க்காளர்களை அதாவது பார்த்து பரிசுக்குரியவர்கள் 1 2 3 என்கின்ற அந்த முதலாம் பரிசு 2ஆம் பரிசு 3ஆம் பரிசுக்குரியவர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தெரிவு செய்தோம். 3000க்கு மேற்பட்ட வாய்க்காளர் அடையப்போ மணமகள எங்களுடைய இந்த நினைவு நாளை சிறப்பிக்க வருகின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் உரிமையாளர் சந்துரு மற்றும் பணியாளர்கள் சார்பாக மேலாளர் சார்பாக எல்லோரும் சார்பாக எங்களுடைய அன்பு வணக்கங்களை தெரிந்து கொள்கிறோம். பரிசுகள் எல்லாம் வழங்கி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் பரிசு வேண்டினாங்கள்ட்ட போய் கேட்க போகிறோம். இப்படி குழுக்கள் நடக்க எதேர்ச்சியாக போய் கடையில் பொருட்கள் வேண்டி இருக்கணும். அப்போ அவையிலே வந்து நிச்சயிக்க மாட்டோம் இப்படி கிஃப்ட்கள் எல்லாம் கிடைக்குமாண்டு. இன்றைக்கு அவையில்கிட்ட போய் நாங்கள் கேட்க போகிறோம். மூன்றாவது பரிசு வின் பண்ணிக்கிறேன். எங்கே இருந்து வரீங்கண்ணா? நான் குருநாதர் பக்கத்தில். அப்போ இந்த பொருட்கள் வந்து வேண்டைக்கு என்னென்னு தெரியும் இப்படி ஒரு குழுக்கள் நடக்குதுண்டு? நாங்கள் ஒவ்வொரு முறையும் போய் அங்கே சாமான் எடுக்கிறதால அவங்க சொன்னோம் இப்படி ஒரு இருக்குன்னு சொல்லி. எவ்வளோ அதுக்கு பொருட்கள் வேண்டிங்க? நாங்கள் மந்த்லி ஒரு கிழமையில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படி வேணும். அப்போ பெரிய லொட்டா போய்ட்டுறீங்க. அது வந்து ஓகே ஓகே ஓகே. பார்லருக்கு தேவையான பொருட்கள் வேண்டியிருக்கீங்க. ஏன்னு அங்கே போய் வேண்டுறீங்க? எங்களுக்கு வந்து அங்கே ஓகே ப்ரைஸ் எல்லாமே எங்களுக்கு அஃபர்டபுளாக இருக்குது. மற்ற நான் அகாடமி வச்சுருக்கிறபடியாக எனக்கு கிளாஸுக்கு எல்லாம் திங்ஸ் எடுக்கிறதுக்கு நான் படியாக தெரிய தேவையில்லை, ஒரு இடத்துலையே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ யாழ்ப்பாணத்தில் வேறு ஒரு இடம் இல்லாத பொருட்கள் அங்கே எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்கிறீங்க? ஓ அப்படி கஷ்டம் என்றாலும் எனக்கு அவங்க 2 நாள்ல ஏதோ ஒரு விதத்தில் எடுத்து தந்துடுவாங்க. அவங்க வந்து இங்கே இந்திய ப்ராடக்ட்டும் இருக்குது, அதோட இந்தியன் ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே எடுத்து தரபடியாக ஓகே. எங்களுக்கு ப்ரைஸ் எங்களுக்கு ஓகே அஃபர்டபுளாக இருக்குது. மற்ற இடங்களிலும் பார்க்க ஓகே எங்களுக்கு. சரி, நான் நினச்சேன் வந்து 3500 கூட எடுத்தாக்களுக்கு தான் இது கிடைக்க விட்டு அப்போ நீங்கள் கணக்கு இல்லை ஃபில் பண்ணி போட்டுக்கணும் 2 லட்சம் வீட்டுக்கு. இல்லை, நான் போய் ஒரு 2 தான் எழுதி போட்டுனாங்க. மகன் பேர்லாம் போட்டது, ஆனால் பரவாயில்ல விழுந்துருக்கு. மகனுக்கு லக் அடிச்சிருக்கு. அவற்ற லக் எங்களுக்கு அடிச்சிச்சு. சரி, 3ஆம் பரிசு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? என்னன்னு பார்க்கல இருக்கு. சரி, பரிசு கிடைச்சதே வந்து சந்தோஷத்தான். ஓகே, நன்றி அண்ணா. சரி, அண்ணா வந்து பரிசு வின் பண்ணிக்கிறேன். என்ன பரிசு கிடைச்சது உங்களுக்கு? எங்களுக்கு இது ப்ரெஷர் குக்கர் கிடைச்சிருக்கு. சரி, 10 ஆறுதல் ப்ரெஷர். இது எத்தனாம் தேதி நீங்கள் எழுதி போட்டீங்க? அது சரியாக ஞாபகம் இல்லை. இந்த விஷயம் நடக்குதுன்னு உங்களுக்கு என்னென்னு தெரியும்? இல்லை, நாங்கள் வந்து இது வந்து கிட்டத்தட்ட டாட்டோட வந்து போயில்லை. நாங்கள் ஒரு நீண்ட காலமான வாடிக்கையாளராக இருக்கிறோம். என்னென்ன பொருட்கள் வந்து டாட்டில் வந்து எங்களுக்குரிய பொருட்கள் நிறைய எடுக்கிறோம். நாங்கள் இப்போ எங்கள் கடைக்குரியது முடக்கிறோம். நாங்கள் மற்ற எங்களை வீட்டு தேவைகளுக்கு முடக்கிறோம். நாங்கள் அதில் டெய்லி போய் வரதால எங்களுக்கு அங்கே எல்லாமே அங்கே எல்லா பொருட்களும் அங்கே கிடைக்கும். எங்கள் கடைக்குரியது. இப்போ கடைசியாக நீங்கள் இந்த எழுதி போடைக்கு வந்து எவ்வளவு பெறுமதிக்கு வந்து பொருட்கள் வந்து கொள்வனை செய்து? அது 10,000 6,000 5,000 சொல்லி கணக்கு வேண்டியிருக்கேன். நீங்கள் வந்து ரெகுலர் கஸ்டமர். அதில் இது வந்து நான் எழுதி போட்டது, இது வந்து என் மகன் எழுதி போட்டது. அவரால் அவர் வேலை அணிக்கிறோடைய அவர் வேலையில் நான் வந்தது. என்னென்ன பொருட்கள் வந்து டாட்டில் நீங்கள் வேண்டுறீங்க? இப்போ எங்களை கடைக்குரியன்னு சொன்னால் எங்களை கடையை வந்து இப்போ நாங்கள் இந்த ஃபேஷியல் கிட்டுகள் அப்படி அதில் எடுக்கிறாங்க. மற்ற வீட்டு தேவைகளுக்கும் வைஃபை எடுப்பா தனக்கு தேவையான பொருட்கள் அப்படி நிறைய எடுக்கிறாங்க. சந்தோஷமா? சந்தோஷம். இந்த அறிவிச்சிருந்துச்சு அந்த வாணிபமை கோயில் வாடிக்கையாளர் தெய்வம் என்று சொல்லி. இது நான் கிட்டத்தட்ட 99ஆம் ஆண்டு நானும் வந்து கொழும்பில் தொழில் பழகும் பொழுது என்னுடைய ஒரு குருவும் இந்த விடயத்தை வந்து எழுதி ஒரு ஸ்டிக்கராக அடிச்சிருந்தார். அதுதான் இன்றைக்கு டாட்டுன்ற ஒரு வாசகமாகவும் இருக்குது. உண்மையிலே அந்த டாட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது உங்களுக்கு சும்மா சிம்பிளாக பார்க்கலாம். வாணிபம் கோயில்ன்றது வந்து கோயில் எப்போயுமே ஒரு தூய்மையாக இருக்கணும். அதுங்க டாட்டுக்குள்ளே போய்க்கே பார்க்கலாம். டாட்டு எப்போயும் ஒரு பளிச்செண்டு தான் இருக்கும். அந்த வாடிக்கையாளரான தெய்வம்ன்றதுக்கு காரணம் வந்து ஒரு கடவுளோடு நாங்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது அப்படி கதைச்சிக்கு வேண்டுதல் செய்யலாது. நாங்கள் ஒரு தன்மையாக தான் ஒரு வேண்டுதல் செய்யலாம். அதே மாதிரி வாடிக்கையாளர் நாங்கள் எவ்வளோ ஒரு தன்மையாக அன்பாக கதைக்கிறோமோ அவ்வளோதுக்கு வாடிக்கையாளர் படிக்கணும். அதான் அந்த வாணிபமை கோயில் வாடிக்கையாளர் தெய்வம். அந்த பொருள் வந்து அதை சரியான முறையில் நான் நினைக்கிறேன்
கடைப்பிடிக்கிறேன். எப்போவுமே போனால் சின்னந்தது இல்லை, எப்போவுமே ஒரு தூய்மையாக இருக்கும். சரி, நீங்கள் பரிசு வேண்டாம் அப்படி சொல்லி இல்லை இது நீங்களும் போனால் அப்படியாட்டு சொல்லுங்கள். மற்றது ஒவ்வொரு முறையும் இந்த குழுக்கள் செய்கிறவையா உங்களுக்கு இந்த போன வருஷம் நல்ல இது போட்டாங்க, போன வருஷம் இந்த வருஷம் எங்களுக்கு கிடைச்சிருக்கோம். இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. சரி, அடுத்த வருஷம் கட்டாயம் எப்போயிட்டு பார்த்து விட்டுருப்பீங்க. சரி, நாங்கள் இப்போ டெய்லி போகிறோம் தானே, அப்போ தெரியும். அது தெரியும். வேறு எல்லாருமே எங்களுக்கு நாங்கள் வேலை செய்கிறாங்களும் நண்பர்களாகவே இருக்கிறோம். சரி, சந்தோஷம். எங்களுக்கு எது தெரியாது. இப்போ இன்றைக்கு தான் ஃபோன் பண்ணி திடீரெண்டு இப்படி வாங்க உங்களோட பேர் இதில் இருக்குன்னு சொன்ன அப்புறம் சொன்னதுக்கு போய் வாங்கன்னு சொல்லி. நன்றி. ஓகே, முதலாவது பரிசு வின் பண்ணின வெற்றியாளருக்கு பக்கத்தில் இருக்கிறோம். சந்தோஷமாக இருக்கு. சரி, நீங்கள் இப்போ வேணுனீங்க பொருட்கள்? நான் ஒரு 4-5 டைம்ஸ் வாங்கி இந்த இதில் போட்டேன். நான் 4-5 தடவை வாங்கியிருக்கேன். சரி, இது இந்த விஷயம் இப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு என்னென்னு தெரிய வந்தது? அவங்க சொன்ன எழுதி போடுங்க குழுக்களில் கிடைக்கும்ண்டு. அப்போ நான் நம்பிக்கையில் சும்மா எழுதி போட்டேன். சரி, எவ்வளோ காலமாக வந்து நீங்கள் டாட்டில் வந்து பொருட்கள் வேண்டி கொண்டிருக்கீங்க? ஒரு 4 இயர்ஸாக டாட்டில் என்னென்ன விதமான பொருட்கள்? காஸ்மெட்டிக் ஐட்டம், அந்த சீரம், டே க்ரீம் அப்படி. நீங்கள் என்ன பார்லர் சம்மந்தமான இது இல்லை இல்லை உங்களுக்கு தேவை என்ன? சரி, கூடுதலாக எல்லார்ட்டையும் கேட்ட மத்தியில் வந்து எல்லாருமே அந்த காஸ்மெட்டிக் சம்மந்தமான ஐட்டம்ஸ் வந்து கணக்கு அங்கே கிடைக்குதுன்னா சொல்லணும். கடைசியாக நீங்கள் அந்த எழுதி போடைக்கு எவ்வளவு பெறுமதிக்கு பொருட்கள் வேண்டிங்கன்னு ஞாபகம் இருக்கா? 8,000 ரூபாய்க்கு பொருட்கள் வேண்டி எழுதி போட்டேன். 3,500 ரூபாய்க்கு மேலே இருந்தால் எழுதி போடலாம்னு இருந்தது. இப்போ அந்த நீங்கள் வின் பண்ணின பரிசு எவ்வளவு பெறுமதின்னு தெரியுமா? தெரியாது. பெரிய ஒரு வாஷிங் மிஷின் வந்து வின் பண்ணிக்கிறோம். உண்மையிலே சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? சரி, ஓகே. அடுத்த முறை எழுதி போடுவீங்களா? பார்க்கலாம். சரி, நிகழ்வெல்லாம் முடிஞ்சு எல்லா டைம் வந்து நாங்கள் கதைச்சிட்டு இப்போ நாங்கள் எங்களோட மெயினான பகுதிக்கு வந்துக்கிறோம். என்னென்ன சாப்பாடுகள் இருக்குன்னு பார்ப்போம். வந்ததால் நாங்களுமே வந்து டின்னரை இங்கேயே வந்து முடிச்சுட்டு போவோம்னு வந்துக்கிறோம். இங்கே எங்கேருந்து தொடங்குறது ஐயா? எங்கேருந்து தொடங்கும்? இங்கேருந்தே தொடங்கலாம். சரி, இங்கே வந்து புட்டு. ரைட், ஓகே. என்னென்ன இருக்குண்டா புட்டு இருக்குது, இங்கே பருப்பு கறி, மச்சம், இடியப்பு கொத்து இருக்குது, கோழி கறி இருக்குது, சிக்கனா பரவாயில்ல. நல்லூர் 2 நீங்களும் சாப்பிடுங்க. நல்லூருக்கு விரதமாயா? மனதில் நினச்சிக்கணும். மரியாதை மனசில் இருந்தால் காணும். அதே மாதிரி பக்தி மனசில் இருந்தால் காண வேண்டும். அது மாதிரி நாங்கள் மனசில் வச்சு கொண்டு சாப்பிடுவோம், புட்டு போடுவோம். நீங்களும் வாங்க, எங்களோட வாங்க. ஒரு பேச்சு துணைக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கையா? பண்ணாக்கள் எல்லாரும் கதைக்கணும் இல்லை. இப்போத்த தலைமுறையில் கதைக்கணும் இல்லை. கதைக்க பஞ்சு என்ன பிரச்சனை ஆக்களுக்கு? கதைங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. வடிவாக கதைங்க. சரி, நாங்கள் வந்து எங்களோட தேசிய உணவு புட்டை எடுப்போம். சரிங்க, இடியப்ப கொத்தும் இருக்குது. இந்த குழல் புட்டு, இடியப்ப கொத்து நம்மளோட ஃபேவரட். அதனால் ஒரு கொஞ்சத்தை போடுவோம், புட்டையும் போடுவோம். கனகாலத்துக்கு அப்புறம் இந்த கல்யாணம் விட்டு சாப்பாடு மாதிரி இதில் இந்த கத்தரிக்காய் பொரிச்சு பிரட்டி வைப்பணும் எல்லாம். அது இந்த பருப்பு பக்கமெல்லாம் போறையில் சரி கொஞ்சத்தை மேலாப்புல அப்படி ஆடை மாதிரி தூவோம். இது பன்னீர் கறியா? ரைட், இது வந்து பன்னீர் கறி கிட்ட வரக்கூட கொஞ்சம் போட்டுருக்கோம். அது இங்கால தான் எங்களோட பிரதானமான இது சிக்கன் கறிக்கு. அப்பா, நான் நினைக்கிறேன் வந்த எல்லாரும் கணக்கு பேர் வந்து விரதம் பண்ணபடியாக வந்து சிக்கன் பக்கமே வேற இல்லை, போயிடல. நாங்கள் கட்டி கொண்டு போவோம். என்னையா இந்த இவ்வளோ கறியும் கட்டினா 1 கிழமைக்கு வச்சு சாப்பிட்லாம். இதில் என்ன பிரச்சனைண்டா ஒரே ஒன்று மிஸ்ஸிங், நல்ல ஒரு முட்டை பொரியலண்டா அந்த மாதிரி இருக்கு. அவருக்கு வருகை தந்து பரிசுகள் எல்லாம் வழங்கி வைக்க இருக்கின்றார்.